ஏம்மா தங்கச்சி என்ன காணோம்? நேரம் அவ பயமா இருக்குமா? பூரணிக்கே தான் ஆகாதுலம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டி. நான் கும்பிடுற தெய்வம்னு ஒன்று இருந்தேன்னா என் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கும். ஏட்டி சீத்து மீனாச்சி அழுவாத டி. எல்லாம் கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படிம்மா தெரியும்? அள்ளிதான் டி சொன்னா. இந்த பிள்ளை இப்படி பண்ணணும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. நீ மட்டும் இல்லை மீனாட்சி, யாரும் இப்படி எதிர்பார்க்கல. டி சீத்து டாக்டர் பார்த்தாவளா? என்ன சொன்னாவ? மீனாட்சி அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. மடிச்சொயம்பு மன்னிப்பு கேட்குற நேரமா இது. நீ மனசை தளர விட்டுறாதம்மா. தைரியமா இரு, பிள்ளைய காப்பாத்திரலாம். டாக்டர் என்ன எதுவும் சொல்லலம்மா. அவ விஷம் குடிச்சு 8 மணி நேரம் தாண்டிட்டான். அதனால உடம்பெல்லாம் விஷம் பரவி விட்டுன்னு சொன்னாவ. அதுக்கு உண்டான ஊசி ஒன்று போடணுமா. அது 1 லட்சம் ரூபாயா. போட்டாச்சா? அதுக்கு தான் டி சின்னவா பணம் புரட்டுறதுக்கு போயிருக்கா. என்ன டி இது? எனக்கு ஒரு வாரத்தை தகவல் சொல்லியிருந்தா நான் பணம் கொண்டு வந்திருப்பேன்ல. நீ எவ்வளவுதான் உதவி பண்ணுவா? போதும் டி. இதுல என்ன டி இருக்கு? மடிச்சொயம்பு வேற டாக்டர் என்ன சொன்னாவ? 24 மணி நேரம் கழிச்சு தான் இதனால உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லிட்டாவுமா. கடவுளே. கேக்க வா சந்திர. சந்திர பணம் புரட்டிட்டு வந்துட்டியா? சீக்கிரமா கவுண்டர்ல போய் கேட்டுமா. அந்த ஊசியை போட சொல்லுவோம். என்னை மன்னிச்சிருக்க. என்னாச்சு சந்திர? எதுக்கு நீ இப்ப மன்னிப்பு கேட்கா? கடவுள் இப்படி சோதிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. இம்மடி சந்திர என்னாச்சுமா? எல்லாம் கை மீறி போச்சுமா. பூரணியை காப்பாற்ற முடியுமானே தெரியல. எதுக்கிட்டே அப்படி சொல்ற? எல்லாம் நம்ம தானே எழுத்து. அள்ளி அத்தை என்னம்மா சொல்ற? நாங்க பேங்குக்கு நகை அடகு வைக்க போயிருந்தோம் அம்மாச்சி. சரி என்னாச்சுமா? நம்ம கேட்ட பணம் கிடைக்கலையா? இல்ல பெரியத்த. என்னதான் ஆச்சு? நம்ம கொண்டு போன நகை அவ்வளவும் கவரிங்னு சொன்னாவ. அது எப்படிமா தங்க நகை கவரிங்க மாறும்? அதான் அம்மாச்சி எங்களுக்கும் தெரியல. ஏம்மா நான் பத்திரமா தானமா வச்சிருந்தேன். கொண்டு போனதுக்கு அவ்வளவு நகையும் கவரிங்கன்னு சொல்லிட்டாவுமா. அது எப்படி தங்க நகை கவரிங்க மாறும்? அதான் எனக்கும் தெரியலக்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருந்த நகை எப்படிமா மாறும்? கடவுளே. ஏட்டி சீத்து நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இப்பவே பணம் கட்டிடுறேன். உனக்கு எதுக்கு மீனாட்சி? உன் தலை எழுத்தா? விடு மீனாட்சி. எப்ப பாரு எனக்கு உதவி பண்ணிட்டே இருக்க. ஏட்டி சீத்து ஏம்டி இப்படிலாம் பேசுற? உனக்கு ஒரு கஷ்டம்னாலும் எனக்கும் தானே. வேற யாருக்குமா உதவி பண்ண போறேன்? பூரணிக்கு தானே. விடுட்டி. அல்லி என் கூட வாமா, நம்ம போய் பணம் கட்டிட்டு வந்துருவோம். என்னை மன்னிச்சிருங்கம்மா. சொயம்பு எத்தனை வாட்டிமா மன்னிப்பு கேப்ப? இல்லம்மா உங்க குணம் புரியாம உங்களை தப்பா பேசிட்டம்மா. என் வாயில நெருப்பள்ளி போட்டாலும் தப்பு இல்ல. என்னை மன்னிச்சிருங்கம்மா. என் பிள்ளை உசுறு இப்போ உங்க கையில தான் இருக்கு. பயம்பு எந்திரிமா, நான் பாத்துக்கிடுறேம்மா. எல்லாரும் தைரியமா இருங்க. அல்லி வாமா. ஏம்மா எப்படிமா என் நகைலாம் கவரிங்கா மாறி இருக்கும்? தெரியலையே சாமி. சிஸ்டர் சொல்லுங்க மேம். ஐசியூ வார்டில் பூரணி பேஷண்ட்டுக்கு அமௌண்ட் கட்டணும். அந்த கேஸா? டாக்டர் சொல்லிட்டு தான் போனாங்க. நீங்கள் அமௌண்ட் கட்டணும் தான் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். எவ்வளவுமா? 1 லேக்மா. அப்படியா? இந்த ஏடிஎம் கார்டுலலாம் சுரண்டி எடுக்க முடியாதுல்ல? ஆமாம் பாட்டிமா. என்னம்மா பண்ணுறது இப்போ? வீட்டில் பணம் இருக்குட்டி. அப்பாவை ஃபோன் பண்ணி பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். சரிங்கம்மா. சரி நாங்கள் இன்னொரு 10 நிமிஷத்தில் பணம் கட்டிடுவோம்ண்ணம்மா. சரிங்க பாட்டிமா. ரிங்கு போகுது. ஹலோ எங்க? ஐயா நீயா? ஐயா அப்பா எங்க? தூங்குறாவளா? சரி ஐயா கொஞ்சம் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு 1 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வரியா? வா நீ வா, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஏஎஸ்கே ஹாஸ்பிட்டலு. ஆமா சரி வந்துரு, கொஞ்சம் சீக்கிரம் வாயா. சரி அப்பா தூங்குறாரம்மா. அண்ணன் தான் போன் எடுத்தான். விக்கி பணம் கொண்டுட்டு வருவான். சரிங்கம்மா. ஏன் அந்த பிள்ளை இப்படி பண்ணிச்சோ? அல்லி உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? என்னம்மா? அன்னைக்கு பூ வைக்கிற வீட்டுக்கு போனோம்ல, அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை சிவாதான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, நானும் சீத்துவும் பார்த்து பேசணும். அந்த பையன் ரொம்ப நல்ல பையம்மா. பூரணி ஈகோனாலதான் அவிய காதல் பிரிஞ்சுட்டு அந்த பையன் பூரணி மனசை மாத்தி விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கும் பூரணியை விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைதான். ஆனா எப்படியாவது பூரணி மனசை மாத்தணுமா. அதுக்கு நீ தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். நான் என்னம்மா பண்றது? இல்ல இப்ப விக்கி தானே பணம் எடுத்துட்டு வரான். பூரணி கண்ணு முடிச்சதும் பூரணிய விக்கியும் கொஞ்சம் தனியா பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டோம்னா அவியலுக்குள்ள பிடிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம்மா. ஆனா அம்மா அண்ணனுக்கு இதுல சம்மதமான்னு கேட்டியலா? அவன்கிட்ட கேட்டுட்டனே. அவன் பூரணிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டான். சரிங்கம்மா. இவாக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு. அதனால அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிடட்டு. பூரணி நம்ம இப்படியே விட முடியாது பத்தியா? அவன் மனசை மாத்தி விக்கிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, எனக்கு ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரி பேசு. ஹலோ யாரு? தங்கச்சிமா. அண்ணா நீங்களா? நான் தான்மா. பூரணி இப்ப எப்படி இருக்கா? யாருமே இன்னும் பார்க்கலண்ணா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாவுமா? எதனால 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாவண்ணா. கடவுளே. தங்கச்சிமா இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்னண்ணா?
நான் பூரணியை பார்க்கணுமா. என்னன்னா சொல்றீங்க? இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதுல நீங்களுமா? ப்ளீஸ்மா, என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க. ஒரே ஒரு தடவை பார்க்கணுமா. ஐயோ அண்ணா, நீங்க இங்க இருக்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிடுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் தாண்டி நீங்க எப்படி பார்க்க முடியும்? அதுவும் இல்லாம மாமா வேற உங்க மேல சரியான கோவத்துல கிளம்பி வந்தாங்க, எங்க போனாங்களோ தெரியல. முத்து இங்கதாம்மா வந்தான். முத்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஐயோ அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆனா அவன் கோபம் நியாயமானது தானே. என்னையும் அவன் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுமா. அண்ணா இங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா, நீங்க எப்படி பூரணியை பார்க்க முடியும்? அதுவும் இல்லாம எல்லாரும் உங்க மேல கோவமா வேற இருக்காங்க. ப்ளீஸ்மா, இந்த அண்ணனுக்காகமா, இந்த ஒரே ஒரு தடவை. ஐயோ அண்ணா, பூரணி மனசை மாத்தி விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க பூரணியை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசு எப்படி மாறும்? நான் பார்க்க வர்றது பூரணிக்கே தெரிய வேண்டாமா. என் மன திருப்திக்காக அவளை ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டுறமா. ப்ளீஸ்மா, எப்படியாவது உதவி பண்ணுமா. ப்ளீஸ்மா தங்கச்சி, ப்ளீஸ்மா. சரிங்கண்ணா, நான் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், அந்த நேரத்துல நீங்க வாங்க. சரிம்மா. எந்த ஹாஸ்பிட்டல்மா? ஏஎஸ்கே ஹாஸ்பிட்டல்ண்ணா. ஓகேம்மா. அண்ணா, நானா கூப்பிடுற வரைக்கும் நீங்க எனக்கு கூப்பிடாதீங்கண்ணா. சரிம்மா, நான் உன் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். சரிங்கண்ணா, வச்சிடுறேன். கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியல. ஏற்கனவே இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தங்க நகைலாம் எப்படிதான் கவரிங்கா மாறிச்சுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் மீனாட்சி அம்மா பூரணி மனசை மாத்தி விக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. மாமா என்னன்னா எங்க போனாங்கன்னே தெரியல. எப்படித்தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறது? அம்மா, அண்ணன் வந்துட்டாங்க. அம்மா, யாருக்கு என்னாச்சு? சொல்றேன் ஐயா, முத இந்த பணத்தை கவுண்டர்ல கட்டிக்கிடுவோம். இல்லை, அந்த பிள்ளைய கூப்பிடுமா. சரிங்கம்மா. சிஸ்டர், சிஸ்டர் சொல்லுங்க மேடம், பணம் வந்துட்டா? ஆமா சிஸ்டர். அண்ணா பணத்தை கொடுங்கண்ணா, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு படிச்சிருக்கீங்களாம்மா? ஃபார்ம் படிச்சு கையெழுத்து போட தெரியுங்களா? தெரியும் சிஸ்டர். சரி, அப்ப என் கூட வாங்க. என்னம்மா, என்ன நடக்குது? 1,00,000 ரூபா கட்டுற அளவுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை? ஐயா விக்கி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஐயா. பூரணி இருக்கல்ல, பூரணிக்கு என்னாச்சுமா? அவதான் என் விஷத்தை குடிச்சிட்டா. என்னம்மா சொல்றீங்க? இதுக்குமா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க? அவ லவ் பண்ண பையனுக்கு நேத்து நிச்சயதார்த்தம் நடந்துலையா, அதை தாங்கிக்க முடியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டா. இப்ப எப்படிமா இருக்கா பூரணி? தெரியலையா, என்னை யாரையும் பார்க்க விடல, பணம் மட்டும் கட்ட சொல்லியிருக்காவ. கடவுளே. ஐயா ஐயா, அம்மா சொல்றேன், உன் மனசுக்கு சம்மதம்னா நீ சம்மதம் சொல்லு. என்னம்மா? பூரணியை கட்டிக்க உனக்கு சம்மதமா? நான் தான் எப்பவோ சம்மதம் சொல்லிட்டேனம்மா. அதுக்கு இல்லையா, அவ வேற ஒரு பையனுக்காக விஷம் குடிக்கிற அளவுக்கு வந்துட்டா. இதுக்கப்புறமும் நீ அவ மேல பாசம் வச்சிருக்கியான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல, அதுக்குதான். அம்மா, என்னைக்குமே மனசுல வந்த காதலை எப்பவுமே மறக்க முடியாது. பூரணிக்கு எப்படி சிவா காதலோ அதே மாதிரி எனக்கு பூரணிமா. என்னால பூரணியை மறக்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலையோ அவளை என் மனசுல மனைவியா நினைச்சிட்டேன். அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தாம்மா. ரொம்ப நல்லதியா. நான் நீ தான் என்ன சொல்ல போறியோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். நீங்க பார்த்த பொண்ணு தானம்மா, அதனாலதாம்மா நான் அவன் மேல ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுனால என்னவோ தெரியல, அவளை மறக்க முடியல. ஐயா, இது போதான், இது போதான் எனக்கு. பூரணியை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம். ஆனா கட்டாயப்படுத்த வேண்டாமா. இல்லையா, அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டு, இனி அந்த பையனுக்கும் பூரணிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படியோ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது. அது உன் கூட நடந்தா என்ன? என்னம்மா சொல்றீங்க? ஆமாய்யா, நீ தான் பூரணிக்கு மாப்பிள்ள. பூரணி கண்ணு முழிக்கட்டும்மா. அவ மனசுல என்ன இருக்கோ அதுபடியே நடக்கட்டும். சரியா. இப்ப பூரணியை பார்க்க முடியுமாமா? இல்லையா, இன்னும் யாரையும் உள்ள விடல, பாப்போம். அம்மா, பணம் கட்டிட்டேம்மா. என்னம்மா சொன்னாவ? டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்லிட்டாவுமா. இப்போ வருவாங்களா? ரவுண்ட்ஸ் போயிருக்காங்களாமா, இப்போ வந்துருவாங்க. அப்படியா? சரி வாங்க, அப்ப நம்ம மேலே போய் இருப்போம். சரிம்மா. கட்டி சீத்து, பணம் கட்டியாச்சட்டி, யாரும் அழுவாதிய. என்னட்டி சொல்ற? பணம் கட்டிட்டியா? ஆமா மச்சி, பணம் கட்டியாச்சு. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு டாக்டர் இப்ப வரேனாங்க. அட்டி மீனாட்சி என் மகளுக்கு உதவி பண்ணா, அடுத்து என் மருமகளுக்கு உதவி பண்ணா, இப்ப என் பேத்திக்கு இட்டி நீ உதவி பண்ணிட்டே தான் இருப்பியா? அட்டி சீத்து, நீ வேற நான் வேற நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம நட்பு அவ்வளவுதானா? அதுக்கு இல்லட்டி, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்ல, அதுவே போதும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜெயம்பு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் பிள்ளைய மருமவளை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானா? எனக்கு சம்மதம் தான் ஆண்டி. ஐயா, யாரும் வருத்தப்படாதீங்க, பூரணியை காப்பாத்திரலாம். மாப்பிள்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பூரணியை கட்டிக்க உங்களுக்கு சம்மதமா? தெரிஞ்சோ தெரியாமலோ பூரணி மேல நான் ஆசைப்பட்டேன். எனக்கு பூரணியை பிடிச்சிருக்கு. அவளுக்கு சம்மதம்னா நான் பூரணியை கட்டிடுறேன். காதல்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் வர்றது தானே.
அப்படி பார்த்தா உலகத்துல யாருக்கும் யாரு கூடயும் கல்யாணம் இருக்காது. பூரணியை தடவை பார்க்கும்போதே காதலிச்சிட்டேன். அவங்க வேணா மனசு மாறி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய காதலிக்கட்டுமே. காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஐயா உன் காலில் விழணும் போல இருக்கு. ஐயோ அம்மாச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க அம்மா பார்த்த பொண்ணு என்னைக்குமே சரியா தான் இருக்கும். நான் பூரணியை கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். எனக்கு சம்மதம் தான். கடவுளே, கடவுளா பார்த்துதான் உங்களை அனுப்பி வச்சிருக்காவ. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. விடுங்கத்த, அழுகாதீங்க.